ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பட்டுப்புடவை நெய்யறதுக்காக நடக்கிற போட்டியில் கலந்துக்கிறதுக்காக குமரன், இன்பா, ஆனந்தி, குணவதி எல்லாரும் வந்திருக்காங்க. ஒரு பெரிய ஹாலில் போட்டி நடக்கிறதுக்கு உண்டான அந்த ஃபங்க்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஆனந்தி கிட்ட குணவதி எப்படியாவது நம்ம இந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி குமரன் உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் இன்பா உட்காந்துருக்காங்க. இன்பாவுக்கு என்ன கோபம் அப்படின்னாக்கா ஆனந்தி குமரன்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க. ஆனந்தி திரும்பி குமரனை பார்த்து அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. அப்பையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவுமே இன்பா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா கோட்டி அங்கே வராங்க. கோட்டி ஆனந்தியை பார்த்தோமே, என்ன நம்ம மாப்பிள்ளை ஃபோட்டோ வரைஞ்சாப்லையா அந்த காமாட்சி அம்மா அந்த பொண்ணு இங்கே உட்காந்துருக்காங்க, ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ குமரன்ட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கான எபிசோடில் ஹைலைட்டாக ஒரு ஃபன் கலாட்டா அப்படின்னாக்கா கோட்டி வந்து குமரன்ட்ட பேசினது தான். ஒரு கட்டத்தில் குமரன் வந்து எல்லாத்தையும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு, என் கனவுலலாம் ஆனந்தி வராங்க அப்படின்னு. அப்போ உனக்கும் ஆனந்திக்கும் ஏதோ இருக்குடா மாப்பிள்ள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவார்ல, செம்மையாக ஒரு ஃபன் கலாட்டா நடிக்கிறாரு. இதெல்லாம் வந்து இந்த பக்கத்து உட்காந்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்பா வந்து ரொம்ப கோவத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ டீ டைம் விடுறாங்க. அந்த நேரத்தில் டீ தெரியாமல் ஆனந்தி இன்பா மேலே கொட்டிடுறாங்க. இன்பா பேசான பேச்சு பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் குணவதி வந்து அப்பா எங்களை ஆளை உடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஏன்னா இன்பாவுக்கு ஆனந்தி குமரன்ட்ட பேசுறது பிடிக்கல, அதனால் அந்த கோவத்தில் அப்படி பேசுகிறாங்க. மறுபடியும் எல்லாரும் வந்து ஹாலில் உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா குமரன் பக்கத்தில் தான் வந்து இன்பா உட்காந்துருக்குறாங்க. இப்போ ஆனந்தி திரும்பி பார்க்கும்போது பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுனால சரி அவங்களோட ஒய்ஃப் இல்லாட்டி லவ்வர் அப்படின்னு நினச்சிக்குவாங்களாட்டிருக்கு. அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணி தானே திரும்பிடுறாங்க. ஆனால் இன்பா ரொம்ப கோவத்தோடு தான் இருக்காங்க. குமரன் வந்து அப்படியே யோசனையோடு இருக்கார். பக்கத்தில் கோடி எல்லாம் இருக்காங்க. இப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான நபர்களாக இருப்பாங்கள்ல, விஐபிஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்கே ஆங்கராக இருக்கிறவங்க வந்து கூப்பிட்டு எல்லாம் உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் கடைசியாக சொல்லுவாங்க, கிராமத்திலேருந்து வந்து டாக்டர் ஆகணும்னு சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி இப்போ சின்ன மரங்களில் நடிக்கிறாங்களா ஹீரோயின், அதாவது சீரியலில் நடிக்கிறவங்க அப்படின்னு அவங்க பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த ஹீரோயினும் அப்படியே அங்கேருந்து வராங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பெருசாக இன்றைக்கான எபிசோடில் கதை எதுவும் மூவ் பண்ணல அப்படின்னாலும் ஒரு நார்மலான கதை தான். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.